ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எல்லா பெண்களுக்குமே பிடிக்குங்க. நம்ம கிச்சன் க்ளீனாக இருந்தால் சமைக்கிறதுக்கே நமக்கு மைண்ட் வரும். அந்த மாதிரி தாங்க பூஜை ரூம்லாம் விளக்கெல்லாம் விளக்கி நம்ம பளிச்சுன்னு வச்சு விளக்கேற்றணும் அப்படின்னா நம்ம மனசு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்து வரம் கொடுத்த மாதிரி நமக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த 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 விளக்கெல்லாம் நம்ம எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம், அது ரொம்ப ஒரு ஏதோ நமக்கு ஒரு போராட்டம் மாதிரியே இருக்கும். ஆனால் அப்படி இல்லைங்க. அது வெறும் 14 ரூபாயில் அந்த விளக்கெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இது தாங்க லெமன் சால்ட்டு. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது ரொம்ப கம்மியான விலை. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 14 ரூபா தான். இது வந்து இதோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதை போட்டு நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா அந்த விளக்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அந்த விளக்கில் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர்லாம் படியும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி உள்ள அந்த விளக்கு தான். இந்த நான் சொன்னேன் இல்லையா க்ரீன் கலர், இந்த விளக்கில் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பட்டு இது பிசுப்பெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் அந்த லெமன் சால்ட்டை வச்சு தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இதுக்கு ஆகும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த விளக்கு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த விளக்கில் உள்ள எண்ணெயெல்லாம் ஒரு காட்டன் துணியை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் தான் லெமன் சால்ட்டை போட்டு நம்ம இந்த விளக்கெல்லாம் ஊற வைக்க போகிறோம். எண்ணெயோடு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிசு இதோட எண்ணெய் பிசுக்கு எல்லா விளக்குலையும் எல்லா இடத்துலையுமே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எண்ணெயெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்குமே இந்த விஷயம் ரொம்ப லேட்டாக தாங்க தெரிய வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இப்போ தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. சரி, நானுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ரொம்ப நான் புளி போட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி அவ்வளோ ஒரு இதுக்குன்னே நான் 2 ஹவர்ஸ் போல் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பூஜரும் பளிச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்கும். ஆனால் ரொம்ப குயிக்காக இந்த லெமன் சால்ட்டை வச்சு ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு விளக்கிடலாங்க. டைமும் நமக்கு ரொம்ப கம்மி. நம்ம ரொம்ப இதுக்காக மெனக்கட வேணாம். நான் வந்து அந்த விளக்கெல்லாம் ஊற வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், நான் எவ்வளோ விளக்கெல்லாம் உங்களுக்கு காமிச்சனோ அது மட்டும்தான் இதில் ஊற வைக்க போகிறேன். இதில் வந்து இந்த லெமன் சால்ட் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு சால்ட்டு உப்பு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேணாம். இந்த உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உப்பு இப்போ மளிகை கடையிலுமே கிடைக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நீங்கள் அங்கேயுமே கேட்டு 50 கிராம் வாங்கினா போதுங்க. ஒரு 4 டைம் 3 டைம் போல் விளக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, குவான்டிட்டி நிறையவே இருக்குது. இப்போ நான் 50 கிராம் மட்டும்தாங்க வாங்கியிருக்கேன். அதுவே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். அதுவும் தண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து போர் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. காவேரி தண்ணி, நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். போர் தண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த விளக்கில் உள்ள கரையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போகாதுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நான் அந்த விளக்கெல்லாம் எடுத்து எப்படி ஊற வைக்கிறேன்னு பாருங்கள். எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு 1 by 1 நல்லா ஊற வச்சுருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளே போதுங்க. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த லெமன் உப்பு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அதில் உள்ள அழுக்கெல்லாமே வெளியில் வந்துடுதுங்க. அந்த க்ரீன் கலரில் உள்ளதான் விளக்கில் ஒட்டிகிட்ருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப பிசுன்னு இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் இல்லைங்க. நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். லைட்டாக தேய்ச்சோம். ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னாலே வந்துடுது. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. எல்லாமே ஊறி நல்லா வந்துடுச்சு. நான் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த தண்ணியிலையே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அந்த எண்ணெய் பீஸுக்கெலாம் திரும்ப அதிலே ஒட்டி இருக்கும். ஆனால் நம்ம கை வச்சு எடுத்தாலே வந்துடும். ஸோ அதை சும்மா ஸ்க்ரப்பரை வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா எல்லாமே தண்ணியிலே போயிடும் உங்களுக்கு. முக்கியமாக அந்த தண்ணியில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இது வந்து நார்மலாக கூல் வாட்டராக தான் இருக்கணும். ஹாட் வாட்டர் மாதிரி இருந்துடக்கூடாது. முக்கியமாக இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து காவேரி தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் எடுத்து நீங்கள் அந்த தண்ணியிலே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக வச்ச ஐட்டம் பிளேட்டை பாருங்கள், நான் சரியாக கூட தேய்க்காமலே அது நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், சுத்தமாக உங்களுக்கு வந்துடும் எல்லாமே உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சபீனா எடுத்திருக்கேன்.
சபீனா பாத்திரம் தேய்க்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை மூடி லெமன் எடுத்து நீங்கள் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாதுங்க. இது கொஞ்சம் அந்த சபீனா வந்து நம்ம பிசைகிறப்ப கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம விளக்கில் வச்சு தேய்க்கிறப்ப அந்த அழுக்கெல்லாம் நல்லாவே போகும். ரொம்ப தண்ணியாக போயிட்டு அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு தண்ணியோட கரைஞ்சி போயிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு விரலை விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அரை மூடி லெமன், பெரிய லெமனில் அரை மூடி போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மூடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்க்ரப்பரில் சபீனாவை தொட்டுக்கோங்க. ஸ்க்ரப்பர்லேயுமே நீங்கள் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க. இப்போ பாருங்கள் விளக்கு எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி லைட்டாக சபீனா தொட்டுட்டு எங்கெங்கே விளக்கு முழுக்கவுமே எங்கெங்கே ஆயிலாக இருக்கப்போ சுற்றிலும் நீங்கள் தேய்ச்சி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம மெனக்கட்டு கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக போயிடுது. நீங்கள் அதை சேலஞ்சாகவே நீங்கள் பார்ப்பீங்க. அதை அங்கே பாருங்கள், விளக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு மேலாம் எவ்வளோ பளிச்சுன்னு வருது பாருங்களேன். அந்த விளக்கு நான் விளக்குறப்பே விளக்கு மேலேயே எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் உங்களுக்கு அந்த விளக்கோட ஒரிஜினல் கலர் வருது பாருங்கள். ஸோ உள்ளெல்லாம் நீங்கள் சைட்லலாம் ஸ்க்ரப்பரை விட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க அது. ஸோ நீங்கள் இதே மாதிரி இருக்கிற எல்லா விளக்கையும் இதே மாதிரி சபீனா அந்த லெமனோட மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வாஷ் பண்ணுறேன் பாருங்கள். சாதாரணமாக நாம் டேப்பை திறந்து அந்த வாட்டரில் தாங்க வாஷ் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள் விளக்கு. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அந்த பிளேட்டே உங்களுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் ஏதோ சொன்னாங்களே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் அது அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. நான் இங்கே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம அவ்வளோ மெனக்கெட்டு இந்த கடையில் வாங்குகிற பீத்தாம்பரி பவுடர்லாம் வாங்கி போட்டு அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது பார்த்திங்கன்னா அதையுமே வாங்கி போட்டு செஞ்சாலுமே இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது இந்த அளவுக்கு விளக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பீத்தாம்பரிலாம் ரொம்ப காஸ்ட்லிங்க அது. இது வந்து வெறும் 14 ரூபா தான். இந்த 14 ரூபாயில் நீங்கள் ஒரு 3-4 டைம் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். ஸோ நமக்கு விலையுமே ரொம்ப கம்மி. நம்ம ரொம்ப அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சாலே போதும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு வந்துட்டு பாருங்கள். நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்து ஒரு பேப்பரில் தண்ணி வடிகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த விளக்கு ஃபஸ்ட்டு விளக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன். அது எந்த அளவுக்கு ஒரு எண்ணெய் பிசுக்கோட ஒரு மாதிரி சுற்றிலும் கருப்பாக எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப நல்லாவே சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்குங்க. எனக்கு இது ரொம்ப திருப்தியாகவே இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா நான் அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அதுவும் இந்த பாருங்களேன், இந்த சுவாமியை பாருங்கள் எவ்வளோ ஒரு எனக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ இது எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து விளக்குக்கெலாம் இப்போ வைக்கிற மாடலில் தாங்க பொட்டு வைப்பேன். சைடில் அப்படியே இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு சுற்றிரும் பொட்டு டாட் மாதிரி அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேங்க. இந்த மாதிரி தான் சைடில் அப்படியே அழகாக வச்சுட்டு மேலே வந்து காமனாக ஒரு பொட்டு வச்சுருவேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் எண்ணெயெல்லாம் விட்டு விளக்கு ஏற்றி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக அவ்வளோ ஒரு நிம்மதியாக நம்ம சுவாமி கும்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அமைதியாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அது எனக்கு என்னமோ அது ரொம்ப விருப்பம். நீங்கள் வேணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த விளக்குக்கும் சைடில் அப்படியே வச்சுக்கலாம். மஞ்சளை சுற்றிலும் வச்சுட்டு இப்போ மஞ்சள் வச்சுருக்க இடத்துல அது மேலே குங்குமமும் அப்படியே வச்சு விட்டுருவோங்க. அது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் வச்சு அது மேலே குங்குமம் வச்சுருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.